ப்ரைஸ் ஜீசஸ். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்கோம். ஸ்கூல், காலேஜ், கார்ப்பரேட் லைஃப்னு எங்கே பார்த்தாலும் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி அ பாஸ். எனக்கு ஒரு பெரிய பவர் வேணும், டாப் பொசிஷன் வேணும், நான் தான் அங்கே இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருக்கணும், எல்லோரும் எனக்கு தான் சர்வ் பண்ணணும். நிறைய பேரோட மைண்டில் இருக்கும். பீயிங் அ பாஸ் தான் கிரேட்னஸ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொசிஷனுக்கு போகணும் தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல. அதான் நிஜமா? நம்ம வேர்ல்ட் சொல்கிற கிரேட்னஸ் வேறு. கிங் ஆஃப் கிங்ஸ் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் காட்டுற கிரேட்னஸ் வேறு. வி ஷுட் பி இன் த கிரேட்டஸ்ட் பிளேஸ்னு நம்மள சில பேர் திங்க் பண்ணுற மாதிரி அன்னைக்கும் டிசைப்பிளில் ஜேம்ஸ் அண்ட் ஜான் நினச்சிருப்பாங்க போல். ஜீசஸ் கிட்ட வந்து, நீங்கள் உங்கள் க்ளோரியில் உட்காரும்போது உங்களுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எங்களுக்கு பிளேஸ் தாங்கன்னு, அதாவது பவர் அண்ட் பொசிஷன் கேட்குறாங்க. இதுக்கு ஜீசஸ் கொடுக்குற ஆன்சர் தான் இன்றைக்கி நம்மளோட பல். மார்க் அதிகாரம் 10 வசனம் 45. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். How is this even possible? Just imagine, இந்த மொத்த உலகத்தையும் உருவாக்குன கிரியேட்டர் நம்ம லார்ட் ஜி எனக்கு யாரும் சர்வ் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு சர்வ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. He flipped the whole bossy concept upside down. யோசிச்சு பாருங்கள், இந்த யூனிவர்ஸே படைச்ச கிரியேட்டர், த கிங் ஆஃப் கிங்ஸ், இந்த உலகத்துக்கு வரும்போது அவருக்கு யாரும் ரெட் கார்பெட் விரிக்கலை, அவர் யாரையும் அடிமைப்படுத்தலை. இன்ஸ்டெட் அவர் தான் மற்றவங்க கால்களை கழுவி விட்டார். He served the broken, sick and the sinners. நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம லைஃப்பில் பண்ணலாமா? அம்மா கிச்சனில் கஷ்டப்படுற எப்போயாச்சும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்காம just go and wash that one plate, serve your family. யாராச்சும் ஒருத்தர் ஆர் இல்லை உங்கள் டீம் மெம்பர் ஏதோ ஒரு விஷயம் புரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் ஈகோவை பார்க்காம ஸ்டெப் டவுன் அண்ட் ஹெல்ப் தம் ஸ்டாண்ட் அப். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வைக்காமல் கிவிங் நேச்சரோடு இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் தானே. கிரேட்னஸ் இஸ் நாட் அபவுட் ஹவு மெனி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அண்டர் யூ. கிரேட்னஸ் இஸ் அபவுட் ஹவு மெனி பீப்புள் ஆர் ப்ரீத்திங் ஈஸிலி பிகாஸ் யூ ஆர் அலைவ். ஜீசஸ் தான் நமக்கு மாடல். He served until his last breath on the cross. So let's stop running after status, label and validation. Let's start asking Jesus for a serving heart. அப்போ தான் நம்ம ஹார்ட் பியூராக ஆகும், நம்மளோட லைஃப் ட்ரூ கிறிஸ்டியன் ஜேர்னியாக மாறும். ப்ரேயர். Dear Jesus, இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி will start serving other instead of running behind the worldly titles and position. எல்லார்கிட்டையும் அன்போடையும் தாழ்மையோடையும் வாழ எங்களுக்கு கிரேஸ் தாங்க. எங்களோட ஈகோ, ப்ரைட் எல்லாத்தையும் உங்கள் காலடியில் வைக்கிறோம். Keep our hearts pure, Lord. Amen. Peace be with you.